தங்க செல்ல வாட்டியே தங்க ஒண்ணுமில்ல வேற என்ன வேணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷனில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியலில் மற்ற லிங்க்லாம் கொடுத்துருப்பேன், ஃபாண்டோ லிங்க் அதெல்லாமே, அதையும் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட், சாரி ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி ஈஸியாக எடிட் பண்ணதும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து லிரிக் வரும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபாண்ட்டு ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இருக்காது. ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஃபாண்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும். நம்ம தமிழ் ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷனில் வந்து ஆட் ஆயிரும், நம்ம டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த எல்லோ டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கிறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இதில் 3 லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட் இருக்கும், தமிழ் SMS 11 இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபாண்ட் நேமு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப்பில் கொடுத்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சப்போஸ் ஃபாண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா சைஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒவ்வொரு லேயராக ஆட் ஆகிட்டு வரும். அந்த குரூப்பில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சு, இது செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க இமேஜ் இருக்கும், அதாவது அந்த குரூப்பில் இருக்கிற இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும், இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் இருக்கும், அடுத்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில் போயிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு இந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற எல்லா இமேஜையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். செகண்ட் ஸ்டெப் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பையும் முடிச்சுன்னா நீங்கள் எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அது போக பார்த்தீங்கன்னா லிரிக்கும் வரும், நீங்கள் பார்த்துப்பீங்க கீழே. அந்த லிரிக்கில் இருக்கிற 2 ஃபாண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது எப்படி பண்ணது பார்க்கலாம். மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லிரிக் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் இருக்கும் எல்லோ கலரில். அந்த தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நாம் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க தமிழ் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு சாங் எடிட் பண்ணதுனா லிரிக்கோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் ஐகான் வந்து கொடுத்துக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து அந்த ஃபாண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்வெர்ஷன் இருக்கும், அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போ போல் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஒன் பை ஒன்னா. ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஐக்கன் கொடுத்து இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், அதே மெத்தடில் தான் இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணோம். கடைசி வரலையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இமேஜஸையும் ஃபாண்ட்டே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாங்குக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். நான் ப்ரீசெட்லேயே எல்லாமே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுறேன். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கீழே இருக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இன்வெர்ஷன் அன்பாக்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட்டையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இமேஜஸையும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், ஏதாச்சும் மெட்டீரியல் வந்து தேவைப்படுச்சா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து XML ஃபைல் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிப்பேன். நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள், அதை வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.